எல்லாம் வல்ல ஸ்ரீ காஞ்சிமகா பெரியவா பொற்பாதம் பணிந்து கொண்டு மாசி மாத பலன்களை பற்றி பார்க்க இருக்கின்றோம். அன்பு தனுசு ராசி நேயர்களே, இப்போ தனுசு ராசி என்பவர்களுக்கு இந்த மாசி மாதம் யோக பலனை தருமா? இப்போ இந்த மாசி மாதத்துக்கு தனுசு ராசிக்கு ராசிநாதன் எங்கே இருக்கிறார்? குரு பகவான் 5ஆம் இடத்தில் சஞ்சாரம் செய்கிறார். முதல்ல லக்னாதிபதி பலமாக இருக்கிறாரா? லக்னாதிபதி எங்கே இருக்கிறார்? லக்னாதிபதி சுப இடத்துல இருக்கிறாரா, பாதக இடத்துல இருக்கிறாரா? இதெல்லாம் முதல்ல நம்ம பார்க்குறோம். இப்போது இந்த லக்னத்திற்கு லக்னாதிபதியாக வரக்கூடிய குரு பகவான், சுகஸ்தானாதிபதியாக வரக்கூடிய குரு பகவான் லக்னத்திற்கு 5ஆம் இடத்தில் மேஷத்தில் சஞ்சாரம் செய்கிறார். அப்போது 5ஆம் இடம் என்பது பாக்கிய வீடு. அப்போது லக்னாதிபதி பலம் பெறுகிறார். 1, 5, 9 தொடர்பு. அப்போ இந்த 1ஆம் அதிபதி, 5ஆம் அதிபதி, 9ஆம் அதிபதி. இப்போ இந்த இடத்துல 1ஆம் அதிபதி பலமாக இருக்கிறார், நல்லா இருக்கிறார். அதனால் முதல்ல அவர் பாக்கியமாக இருக்கிறார். லக்னத்திற்கு 5ஆம் அதிபதியாக வரக்கூடியவர் செவ்வாய் எங்கே இருக்கிறார்னா வருமான ஸ்தானத்தில் உச்சத்தில் இருக்கிறார், பலமாக இருக்கிறார். அப்போது தனுசு ராசிக்காரர்களுக்கு 5ஆம் அதிபதி 12ஆம் அதிபதியும் உச்சம் பெறுகிறார்கள். யோகத்தை தரக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாகிறது. லக்னத்திற்கு 10ஆம் அதிபதியாக வரக்கூடிய 7ஆம் அதிபதியாக வரக்கூடிய புத பகவான் எங்கே இருக்கிறார்னா 2ஆம் இடத்தில் சஞ்சாரம் செய்கிறார். அதனால் தொழிற்சானம் அபிவிருத்தியை கொடுக்கக்கூடிய ஒரு தன்மை இருக்கிறது. நல்ல விஷயம். லக்னத்திற்கு 6ஆம் அதிபதியும் லாபாதிபதியும் வரக்கூடியவர் எங்கே இருக்கிறாருன்னா லக்னத்துக்கு 2ஆம் இடத்தில் இருக்கிறார். அதனால் அதுவும் ஒரு நன்மை. இப்போ சுக்கிரன் 6ஆம் அதிபதி, கடன் வரலாம். இங்கே லாபாதிபதி, கடன் மூலியமாக இவருக்கு லாபம் வரலாம். எப்படி எடுத்துக்கணும் அப்படின்னா, இப்போ சுக்கிரன் அவருக்கு கடன் தான் வரணும், அதனால் கஷ்டம் இல்லையே. அவர் லாபாதிபதியும் கூட 2ல் இருக்கிறார், அப்போ லாபத்தை கொடுக்கும். இங்கே 10ஆம் அதிபதி யார்? புத பகவான். 10ஆம் அதிபதி 10ல் கேது பகவான். இங்கே நியாயமாக வரக்கூடியதை அவர் ஏற்றுக்கொள்வார். அநியாயத்துக்கு ஆசைப்பட்டார்னா கண்டிப்பாக அது கஷ்டம் வராது. நியாயமாக வரணும். இப்போது ஒருத்தருக்கு என்ன இருக்குது? நியாயமாக வரக்கூடிய தொழில் இல்லை, நியாயமாக வரக்கூடிய ஒரு பொருள். ஒரு உதாரணத்துக்கு நம்ம சொல்ல போனோம்னா, ஒரு டிவி வாங்கணும்னு நினைக்கிறோம். அந்த டிவியை அவர் சம்பாரித்த காசில் அவர் நேர்மையாக நியாயமாக சம்பாரித்ததில் எனக்கு இத்தனை இன்ச்சு டிவின்னா நல்லாயிருக்கும் அப்படின்னு நினைக்கிறார் அப்படின்னு வச்சுப்போம். ரொம்ப நேர்மையான நல்லா இருக்கிறார், நல்ல அதாவது அவர் உழைச்சி வாங்கணும்னு நினச்சா உழைக்கிறார், நல்ல வருமானம் வருது. மேற்கொண்டு கொஞ்சம் கடனும் போட்டு அதை ஒரு இஎம்ஐ போடுறாரு. ஆக்சுவலாக அவர்கிட்ட இருக்கிற காசுக்கு 32 இன்ச்சு டிவி வருதுன்னா, அவர்கிட்ட நம்ம வாங்குகிற காசு ஒரு 52 இன்ச்சு டிவி வேணும்னா இன்னும் கொஞ்சம் அதிகமாக நமக்கு செலவு வரும். அப்படின்னும் போது ஒரு இஎம்ஐ போட்டார்னா மாதம் சுலபமான முறையில் அதை எளிமையாக கட்டி விடுவார். அந்த 52 இன்ச்சு அவர் நினைத்ததும் வந்துவிடும், யோகத்தையும் கொடுக்கும். அதன் மூலியமாக அவருக்கு ஆனந்தத்தையும் சந்தோஷத்தையும் கொடுக்கக்கூடியதாக இருக்கும். இப்போது இதையே அவர் நேர்மையற்ற முறையில், அதாவது வேற ஒருத்தரிடந்து எப்படி வாங்குறாரு டிவி, எனக்கு உனக்கு செஞ்சு கொடுத்த காரியத்துக்காக இந்த பரிசை நீ கொடுத்துரு அப்படின்னு சொல்லி ஒரு அமைப்பில் கொண்டு வந்துடுறாருன்னு வச்சுக்கிங்க. அந்த டிவியாக அந்த ஒரு பொருள் வரும்போது அவருக்கு பிரச்சனையும் சேர்ந்து விடும். ஏன்னா லக்னாதிபதி குரு பகவான் குரு பாக்கியத்தில் இருக்கிறார். லக்னத்துக்கு 10ஆம் அதிபதியாக வரக்கூடிய புத பகவான் 2ல் இருக்கிறார். இருந்தாலும் 10ஆம் இடத்தில் உச்சி சிந்தனை ஸ்தானத்தில் கேது பகவான் அமர்ந்திருக்கிறார். நேர்மை தவிர வேறு எதையுமே அவர் செய்ய மாட்டார். தவறை நாம் செய்தோமானால் அதற்கு தகுந்த தண்டனையை கையோடு கொடுத்து விடுவார். அந்த அளவுக்கு அவர் ரொம்ப விசேஷமானவர். அதனால் அவர்கள் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். எப்படி இருக்கணும்? நம்ம என்ன கையில் இருக்கோ நம்மக்கிட்ட நம்ம உழைப்புக்கு ஏற்ற மாதிரி நமக்கு ஊதியத்தை கொடுத்தா போதும் இறைவா அப்படின்னு வேண்டி இருந்தார்னா கண்டிப்பாக வருமானங்கள் மல்டிபிளாக பெருகும். இப்போ அவர் சின்ன வேலை செய்கிறார், பெரிய வேலை செய்கிறார், மேஸ்திரியாக இருக்கிறார், சாஃப்ட்வேரில் இருக்கிறார், என்ஜினியர் இருக்கிறார், இதில் இருக்கிறார், அதெல்லாம் இங்கே இல்லை. அவர் எந்த வேலை கவர்மெண்ட் ஆஃபீஸில் இருக்கிறான், ப்ரைவேட்டில் இருக்கிறான், எதில் ஒன்றால் இருக்கலாம். ஆனால் அவர் நேர்மையான முறையில் ஒன்றத்தை கையாண்டார்கள்னா யோகத்தையும் பாக்கியத்தையும் தரக்கூடிய காலகட்டமாக இருக்கும். ரொம்ப விசேஷமாக இருக்கும். அதே போல் லக்னத்திற்கு 2ஆம் அதிபதியாக வரக்கூடிய எங்கே இருக்கிறார்? லக்னத்துக்கு 3ல் இருக்கிறார். லக்னத்துக்கு 9ஆம் அதிபதியுடன் சேர்ந்திருக்கார். தைரிய வீரியஸ்தானம் ரொம்ப உச்சத்தில் இருக்கும், நல்லா இருக்கும், பலமாக இருக்கும். தைரிய வீரியங்கள் ரொம்ப விசேஷமாக இருக்கிறது. சுகஸ்தானாதிபதியாக வரக்கூடியவர் எப்படி இருக்கிறார்? லக்னத்திற்கு 4ஆம் அதிபதியாக வரக்கூடிய குரு பகவான் 5ஆம் இடத்தில் இங்கே சுகங்களுக்கு ஒரு குறையும் இல்லை. சுகங்கள்
ரொம்ப விசேஷமாக இருக்கும், நல்லாயிருக்கும். தொழிலும் நல்லாயிருக்கும், சுகமும் நல்லாயிருக்கும். அவர்களுக்கு எந்தவித ஒரு எப்படி சொல்கிறது கஷ்டங்களோ சிரமங்களோ இல்லாமல் போகலாம். இருந்தாலும் இவர்களுக்கு 10ல் கேது பகவான் இருப்பதால் இவர்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா துர்கை வழிபாடு பண்ணணும். அதே நேரத்தில் இந்த ஜாதகருடைய தன்மை குரு வழிபாடு, ஜீவசமாதி வழிபாடு, துர்கை வழிபாடு பண்ணலாம், ஜீவசமாதி வழிபாடு பண்ணலாம். இந்த ரெண்டுத்தையும் சேர்ந்து வழிபடுவது யோகத்தையும் பாக்கியத்தையும் பலத்தையும் தரக்கூடியதாக இருக்கும். 6ஆம் அதிபதியாக வரக்கூடியவர் எங்கே இருக்கிறாரு? 5ஆம் அதிபதியாக வரக்கூடியவர் எங்கே இருக்கிறார்? 5ஆம் அதிபதி ஆழ்மனை சிந்தனம். அது அப்போது ஆழ்மனதுக்கு உண்டான அமைப்பு, பாக்கியம், பலம் இதெல்லாம் வரக்கூடியவர் எங்கே இருக்கிறாருன்னு பார்த்தோம்னா லக்னத்துக்கு 2ஆம் இடத்தில் வருமான சார்ந்திருக்கார். எண்ணிய எண்ணங்களை அதாவது நிறைவேற்றக்கூடிய ஒரு செயல் வேகத்தில் இருக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கிறது. அதனால் நம்ம என்னதெல்லாம் இந்த காலகட்டத்தில் என்னென்னலாம் திங்க் பண்ணமோ அதெல்லாம் நடக்கக்கூடிய காலகட்டம். இந்த வருமானம் வரணும், இதுக்காக நான் படித்தேன், இந்த வருமானத்துக்காக நான் போராடுறேன் அப்படின்னு இந்த காலகட்டத்தில் நீங்கள் யோசிச்சுன்னா கண்டிப்பாக அந்த வருமானத்தை தொடக்கூடிய அமைப்பு உங்களுக்கு இருக்கிறது. ஏன்னா 5ஆம் அதிபதி உச்சத்தில் இருக்கார், 12ஆம் அதிபதி உச்சத்தில் இருக்கிறார். அதுக்காக நம்ம நேரத்தை செலவிடலாம், அதற்காக நாம் பணத்தை செலவிடலாம், அந்த மாதிரி ஒரு சில விசேஷங்களில் செலவிடக்கூடிய காலகட்டமாக இருக்கும். ஆனால் கடன்கள் மூலியமாக நமக்கு யோகமும் பாக்கியமும் வரக்கூடியதாக இருக்கும். நம்மளுக்கு கலத்திரத்தின் மூலியமாக நண்பர்கள் மூலமாக கடன்கள் வரக்கூடியதாக இருக்கும், யோகமும் பாக்கியம் வரக்கூடியதாக இருக்கும். லாபஸ்தானம் பலமாக இருக்கிறது, தொழிற்சானம் பலமாக இருக்கிறது. அதனால் இந்த காலகட்டம் முழுவதுமாக நமக்கு ஒரு சிறப்பையும் பாக்கியத்தையும் பலத்தையும் தரக்கூடியது. நீங்கள் பண்ண வேண்டியது எல்லாம் என்ன? ஜீவசமாதி வழிபாடு எப்படி பண்ணணும் அப்படின்னா ஒரு ஜீவசமாதி உங்களுடைய காலகட்டத்தில், அதாவது உங்களுடைய ராசிக்கு ஏற்ற மாதிரி எந்த ஜீவசமாதி வேணாலும் போகலாம். அங்கே ஜீவசமாதி போயிட்டு நெய்யை கொடுத்து சுவாமிக்கு அர்ச்சனை, 3 வகையான பழம், 3 வகையான பூ, இல்லை உங்களுக்கு என்னென்னலாம் தோணுதோ கற்கண்டு, பேரிச்சம்பழம், அந்த மாதிரி எதெல்லாம் தோணுதோ, வெல்லம், நாட்டு சர்க்கரை, நாட்டு வெல்லம் இதெல்லாம் கூட எடுத்துகிட்டு போய் கொடுங்க. இல்லை அபிஷேகத்துக்கு பால், பழம், பன்னீர் இதெல்லாம் உங்களுக்கு எதெல்லாம் மனசுக்கு தோணுதோ அதெல்லாம் கொடுத்து இறைவனை வழிபட்டுட்டு வாங்க. யோகத்தையும் பாக்கியத்தையும் பலத்தையும் ஞானத்தையும் பெறுவீர்கள். அற்புதமான ஒரு ஆற்றலை உங்களுக்குள் ரொம்ப விசேஷமாக இருக்கும். பாக்கியம் பலம் இல்லம் தேடி வரக்கூடியதாக இருக்கும். அதனால் தனுசு ராசி என்பதற்கு இந்த மாசி மாத பலன் யோகத்தையும் பாக்கியத்தையும் தரக்கூடிய அற்புத மாதமாகும்.